ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருப்பது டேன் கேமிங் சேனல். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் சீஸ் ரேங்க் தாங்க சார் போகிறோம். வாங்க வர பேசலாம். மேட்சுக்குள்ளே போகலாம். மேட்சுக்குள்ளே போயாச்சு. நாம் ஹூக்காங் கேரக்டர் வச்சுருக்கோம். மேட்சுக்குள்ள வந்துச்சு. டக்குன்னு கண் எடுத்துகிட்டு ஃபிஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் விட்டாங்க. அப்படியே அழகாக மேலே ஏறிடணும். இதுதான் எனக்கு வரவே வராது. கரெக்டாக வந்தாச்சு. காலை எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஏனிமே நினச்சிருக்கானா? இல்லை, மேலே போவோம். ஐயோக்கு வந்துப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தது வந்தேன். இல்லை, இங்கே எவனோ அடிக்கிறாங்க. யாரோ காட்டுது. இதை வச்சுக்கோ. ஓசியில் எடுத்துனாங்க. இந்த மேலே ஒரு அக்கா போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லீவ் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே இருக்காங்க. அழகாக தூக்கு கேட்டு போக மாட்டேங்குதுங்க. நான் எப்படி தூக்குறேன் அதுலேயே காட்டும். ஆனால் அதே வர மாட்டேங்குது. ஐயோ, புல்லட் காலி. ஐச்சோ, போட்டாங்க. அவன் இந்த மேட்ச்சை ஒரு கிலோ கூட பண்ணலைங்க. மேட்ச்சை இந்த ரவுண்டு தோட்டிட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றுடும். இப்போ 2வது ரவுண்டு. இப்போ கண்ணை எடுத்துகிட்டு இப்போயாச்சும் ஒரு கிலோ அடிக்க முடியுது தான் பார்ப்போம். டக்குன்னு விடுங்கடா. ஃபாலோமி. அவன் நாமளும் ஃபாலோமி போடலாம். இல்லை வேணாம், விட்டுறலாமா? விட்டுறலாம். மேலே போய் பார்க்கலாம். இங்கே உட்காந்துக்கலாம். இல்லை மண்டையில் அடிச்சிடுறாங்க. ஒருத்தன் முன்னாடி போகிறான். அவன் கூட போகலாமா? போகலாம். இதான் அங்கே ஒரு தகுறாங்க. சுடு அங்கே ஸ்கோப்போட ஹெட்டு காட்ட மாட்டேங்குது. ரெட் கலரில் காட்டவே மாட்டேங்குது. ஐயோ, என்னை போட்டான். என்னை பார்த்து சாசன்னு படுறான். நான் போட்டேன். நான் சுட்டா மட்டும் அவன் மேலே படவே மாட்டேங்குது புல்லட்டு. டே வாடா ஹெல்ப் பண்ணுறான். அப்பாடி தேங்க்ஸ்ரா. மெடியில் போய் போட்டுக்கலாம். ஐயோ, எனிமி போட்டான். 3 பேத்தி 3 பேர் நாக்கு. 1v3 ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒருத்தங்க தான் இருக்கிறோம். அவங்க 3 பேர் இருக்காங்க. 97% ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்க. கடைசி 5 HP முடிச்சிட்டாங்க. 2வது ரவுண்டு டிஃபீட்டு. அவங்க 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. நாம் 1 ரவுண்டு கூட ஜெயிக்கலை. பார்க்கலாம். நாம் போய் வாங்குகிறோம். இப்போ பிசான் கன்று எடுத்துகிட்டு போவோம். தேங்கிட்ட எடுத்தாச்சு. ஹெல்மெட் ஒன்று வாங்கியாச்சு. ஏன்னா தலை கவசம் உயிர் கவசம் மாதிரி. அவ்வளோதான். ஓடு 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 ஓடு. டிரான்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணி போகலாமா வேணாமா? இதான் இங்கே 2 பேர். ஒருத்தர் வச்சு போட முடியாது. அந்த அக்கா வச்சு போடலாம். சரி, தப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். டக்குன்னு ஓடிட போகிறாங்க. அவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக தான் இங்கே தானே நினைக்கிறேன். சொன்ன மாதிரி கரெக்டாக இங்கே நினைக்கிறேன். என்னைய மட்டும் அப்புறம் ஈஸியாக போடுறீங்க. ஏன்னாச்சும் ஹெல்ப் பண்ண வாங்கடா. டே வாடா. வந்து ஹெல்ப் பண்ணுறா. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே போய் நம்ம இங்கே வந்துடலாம். ஸ்கோப் வேறு போட்டுக்கிச்சு. வந்தாச்சு. இப்போ இங்கே உட்காந்து மெடிக்கல் போட்டுக்கலாம். ஜோன் வேறு பின்னாடி வருது. இன்னொன்று போட்டுக்கலாம். நம்ம டீமில் ஒருத்தன் நான் காய்க்கிட்டான். 2v2. அவனும் அதான் மேலே உதக்குறான். ஜோன் வருது. வெளியே வந்தானே ஆகணும். வெளியே வா. 2 பேர் இருக்காங்க. ஐயோ, 2 பேர் வாய்ப்பு போட்டாங்க. என்னை மட்டும் எப்போ ஈஸியாக போட்டுறீங்க?
அவங்க மட்டும் 2 புல்லட்டு 3 புல்லட் தான் போட்டு டக்குன்னு நாக் ஆகிடுறோம். நம்ம எத்தனை புல்லட் அடித்தாலும் கம்மியாக தான் போகுது. நாக்கும் ஆமாங்க 1v1 ஜெயிச்சிட்றா. மெடிக்கிட்ட போடுறியா இல்லை அங்கே தான் இருக்கிறான் பார்த்தாலே ஜெயிச்சிட்றா உட்காண்ட்ருக்க போகிற அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாம் ஒரு ரவுண்டு ஜெயிச்சிட்டோங்க. வெற்றிகரமாக ஒரு ரவுண்டு ஜெயிச்சு விட்டோம். நம்மளுக்கு விசான் வேணாம், MP5 எடுத்துப்போம், அதுதான் நல்லாயிருக்கும். பெங்களூவாலே ரிப்பேரிங்கிட்ட ஹெல்மெட்டு அப்புறம் காலான்னு ஒன்று. அங்கே ஜிப்லைன் எது இருக்குங்களா, அங்கே போனால் தான் நம்மளால் 1 கிலோவாச்சும் எடுக்க முடியும். இப்போ எந்த மேட்ச் ஆச்சும் நம்ம இந்த ரவுண்டாச்சும் நம்மளால் 1 கிலோவாச்சும் எடுக்க முடியும் தான் பார்க்கலாம். அது ஜிப்லைன் இருக்கிறதுக்கு போகலாம். அங்கே யாராச்சும் வருவாங்க ஜிப்லைன் யூஸ் பண்ணி அப்போ அசால்ட்டாக அடிச்சிடலாம். சார்ஜ் வேறு 24 தான் இருக்குது. அங்கே ஒரு அக்கா வராங்க, டக்குன்னு வாக்கா அவனை போட்டு தள்ளணும். அவ்வளோதாங்க போட்டாச்சு. இப்போ எவ்வளோ புல்லட்டு வெட்டுச்சு, எத்தனை புல்லட்டுக்கு பண்ணால் நாங்கள் இதே அவங்க அடிக்கும்போது நம்ம 2-3 புல்லட் பேசுறது போய் கிடப்போம். இப்போ நாம் அதை யூஸ் பண்ணி போகலாமா? எங்கே தான் எனிமிங்க தாய் கொடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா போட்டேன், ஈஸியாக போட்டுடுறாங்க. விடுங்க 2v2 ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சிட்றா இந்த மேலே தோக்குறான் போட்டுரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சூப்பரு. இன்னும் ஒருத்தந்தான். விரும்பி போடுற ஆட்ரா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் 2 ரவுண்டு அவங்க 2 ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம். MP5 எடுத்தாச்சு. வழக்கம் போல் ஹெல்மெட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு க்ராஸாக கிடச்சிருக்கு. இங்கே MP பாட்டி இருக்குது. MP பாட்டிலாம் வேணாம். இங்கே வேணாச்சும் இருப்பானா? அதான் ஐயோ அடிச்சிட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறா. வெள்ளச்சக்கம் வரான். ஹெல்ப் பண்ணுறா. தக்காளி ஹெல்ப் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணுறா. எத்தனை டைமில் இதில் போவ? ஹெல்ப் பண்ணுறா. இப்போ வந்து ஹெல்ப் பண்ணி நடா பிரயோஜனம். நம்மகிட்ட கன்று இருக்கிறனால நம்ம MP5 அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஸ்ட்டு ஹெல்மெட்டு ரிப்பேர் கிட்டு க்ளூவால் அப்புறம் காலான்னு வாங்கிக்கலாம். ஏன்னா ஒன்று வாங்க தான் காசு இருக்குது. இப்போயும் நம்ம லாஸ்ட்டில் தான் இருக்கிறோம். 1 கிலோ தான் இங்கே ஒரு காலான் இருக்குது. நம்மளுக்கு EB ஃபுல்லாக இருக்குது, HP ஃபுல்லாக இருக்குது. க்ளூவால் 3 இருக்குது. இந்த மேட்சாச்சும் 1 கிலோ அடிக்க முடியும் பார்க்கலாம். சார் கரெக்டாக ஏற முடியல. அப்படியே ஃப்ளூவாக அப்படியே ஈஸியாக ஏறலாம் பார்த்தா ஏற முடியல. இதாக எனிமே இருக்கிறாங்க. போகலாமா? க்ளூவால் கை எடுத்துகிட்டு வரலாமா? அப்படியே ஓட வேண்டியதுதான். அடிக்கிறோம். அப்பா ஜஸ்ட் க்ளூவால் அங்கே போய் வந்துருச்சு. தான் அங்கே இருக்கிறாங்க. க்ளூவால் போட்டுருங்க பார்த்தீங்களா? ஓடியேட்டான். நம்ம இப்போ அந்தாம் சைடு போய் அடிக்க முடியுதான் பார்க்கலாம். இது இப்போ இவனையாச்சும் ஒரு கிலோ அடிக்கணும். வந்து அங்கே உட்காண்ட்ருக்கான் பாருங்க. 10 தான் டேமேஜ் கொடுக்குது. நாங்கள் நாமளும் உட்காந்து போட்டு போகலாம். அவ்வளோதான் அடிச்சுட்டு. ஓசிக்கில் எவனா ஊசியில் எடுத்துட்டாங்க. சரி விட டீமேட்டாக போயிட்டேன். இந்த அக்கா டேய் 2 பேரும் நான் தான் பாதி டேமேஜ் கிட்ட கொடுத்தேன். இப்படி ஒன்று போய் அழைச்சாச்சு. அவ்வளோதான். யார் ஃபஸ்ட்டு? இவன் தான் ஃபஸ்ட்டா? நம்ம 4th ப்ளஸில் இருக்கிறோம். சரி ஓகே. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.